Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நான் இது தாத்தா கிட்ட எப்படி சொல்லுவேனே தெரியலையே. குட் மார்னிங் தாத்தா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலே வந்துட்டீங்க லட்டு சிங் சார்? இல்ல 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 இந்த பக்கமா ஜாகிங் வந்தனா அப்படியே தாத்தா பாட்டியை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். குட் மார்னிங் பாட்டிங். சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்கும், ஆனா நீங்க மாற மாட்டீங்க. நிச்சயமா நீங்க சிவாக்காக தான் வந்திருக்கணும். ஹலோ லட்டு சிங் சார், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கண்ணா. பாட்டி, கமிஷனர் சார் ஆர்டர் போட்டிருக்காரு. இன்னும் 2 நாள்ல எல்லா பெண்டிங் ஃபைலையும் முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. 2 நாளா மூச்சு வாங்க நேரம் இல்லாம நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னா பாருங்களேன். நான் சிவா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வேற எதுக்காக நீங்க வந்திருக்க போறீங்க? சிவா, ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. டெரரிஸ்ட் எல்லாம் நம்ம வேதா சிட்டியில வந்து ஒளிஞ்சிருக்காங்களாம். அதனால சிவாவை வீட்டை விட்டு வெளியில வர வேணான்னு சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். தேவையில்லாம நீ எங்கேயும் வெளியில போவாத சிவா. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. எப்படியும் இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஒன்னா சிவாவை கூட்டிட்டு போறதுக்கு இங்க வந்துருவேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். லட்டு சிங் சார், உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலான தயிர் வடையை கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா எடுத்து சாப்பிடுங்க. ஊருக்குள்ள ஏதோ ஆபத்தான், ஆனா என்னால தான் எதுவும் செய்ய முடியல. வீட்டை விட்டு வெளியில போறான போயிருப்பேனே. வேடா சிட்டிக்குள்ள டெரரிஸ்ட் வந்திருக்காங்க. நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த லட்டு சிங் வேற பாவம் ரொம்ப பிஸியாவே இருக்காரு. வேதா சிட்டிக்குள்ள டெரரிஸ்டா? கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து டெரரிஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்க கண்ணுக்கு யாராவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சிவா. ஆமா, நீங்க யாரு? நான் இன்னைக்கு தான் இங்க வந்திருக்கேன். நாளைக்கோ நாளைக்கோ டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன். சரி, ஓகே. இங்க யாராவது சந்தேகப்படும்படி இருந்தாங்கன்னா உடனே சிவாக்கு போன் பண்ணிட வேண்டியதுதான். அந்த பொண்ணு நம்மளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவன் நம்ம மேல சந்தேகப்படுறா போல. சிவா, அந்த 4 பேரை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அவங்க இந்த ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு. ஆமா ரேவா, யூ ஆர் ரைட். லெட்ஸ் ஃபாலோ them. பாஸ் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன். அந்த பசங்க நம்ம பின்னாடியே வராங்க. அவங்க வேணும்னே நம்மள பின்தொடர்ந்து வராங்களா இல்ல தெரியாம வராங்களா? ஆமா சிவா, நான் பார்த்தேன். அங்க பாரு. ஆதி ஓவர் ஆக்டிங் பண்ணதா அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். ஒன்னும் இல்ல யோடி, இந்த பொம்மையோட ஷூ லேஸ் கழண்டிடுச்சு, அதை கட்டிட்டு நான் அவ்வளவுதான். பாஸ், இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க நம்மள தான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. சரி வா, கிளம்பலாம். இவங்களை நாம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நான் இந்த பக்கமா போறேன், நீங்க அந்த பக்கமா போங்க. ஏய் சின்ன பையா, உங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை? எதுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்க? அங்கிள், நாங்க இருக்கிறதே இந்த ஊர்ல தான். நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்ததே இல்ல. நாங்க எங்க இருந்து வேணாலும் வருவோம். உனக்கு எதுக்காக சொல்லணும்? யார் வேணாலும் இந்த ஊருக்குள்ள வந்து இருக்கலாம். முதல்ல என் வழியில இருந்து தள்ளிப்போ பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
அடடா, நமக்கு முன்னாடியே சிவா இங்க வந்து பந்தாடிக்கிட்டு இருக்கானே. சிவா அடிச்சுட்டு போட்டோம், அப்புறமா பாத்துக்கலாம். இவன் பார்க்க தான் சின்ன பையனா இருக்கான், ஆனா உண்மையிலேயே பெரிய ஆளு. இந்த நேரத்துல நான் இங்க இருந்து எப்படியாவது நைஸா தப்பிச்சு ஆகணுமே. மாட்டினா கதை கந்தல் தான். ஆதி, யூடி, ரேவா, இவங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே சிவா. கான்ஸ்டேபிள் சார் நீங்க. ஆமா, நான்டா கான்ஸ்டபிள். இப்பதான் வேடா சிட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். கான்ஸ்டேபிள் சார், இவங்க எல்லாருமே டெரரிஸ்ட். இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நாங்க இவங்க லீடரை ஃபாலோ பண்ணிட்டு போறோம். சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்கெல்லாம் யாரு? இவங்களெல்லாம் நீ தான் பிடிச்சியா? ஆமா சார், நான் தான் பிடிச்சேன் சார். வெரி குட் கான்ஸ்டபிள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீப் இட் அப். எஸ் சார். ஹெட் குவார்டர்ஸ் வேதா சிட்டில கான்ஸ்டபிள் யாரு? அவர் பேர் பேடாராம் சார். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பீடாராம் மாதிரி கான்ஸ்டபிள் ஆள் தான் நல்ல பேர் இருக்கு. பீடாராம உடனடியா இன்ஸ்பெக்டரா ப்ரொமோட் பண்ணுங்க. இதுவும் முடிஞ்சது. இதையும் முடிச்சாச்சு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன். ஹை, என்னது? உண்மையாவா சொல்றீங்க நீங்க? அப்படியா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்ததுக்கெல்லாமா ப்ரொமோஷன் தருவாங்க? என்னாச்சு சார், உங்க முகமும் குரலும் மாறி போச்சு. யோ கான்ஸ்டபிள், ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து போன் வந்திருக்கியா? அவங்க உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கயா. உன் தொப்பியை கழட்டுப்பா. இந்த ஸ்டாரை வச்சுக்க. இனிமேல் நீ இன்ஸ்பெக்டர் பீடாராமியா. போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. இங்க பாருங்க லட்டு சிங் சார், நான் ஒன்னும் இங்க கான்ஸ்டபிள் இல்ல, நானும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான். டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்களே போய் போட்டு குடிச்சுக்கோங்க. நான் இங்க உட்காந்து ஃபைல் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பீடாராம் எனக்கு டீ கொடுக்கறத விட்டுட்டு இப்ப என் ரேஞ்சில இருக்கானே. இப்ப என்ன பண்ண போறீங்க அங்கிள்? சிவா, உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல ரேவா, எனக்கு ஒண்ணும் ஆகல. அவன் எங்க போனான்னு கொஞ்சம் பாரு. ஆனா இங்க யாருமே இல்லையே சிவா. ஓ நோ, எந்த பக்கம் தப்பிச்சு ஓடனான்னு தெரியலையே. ஸ்டாப். வழிய விடுப்பா. பின்னாடி கமிஷனர் சார் உக்காந்துருக்காரு. கமிஷனர் சார் உட்கார்ந்துருந்தா எனக்கு என்னப்பா? டிக்கெட்டோட சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் ஐயா. ஐயா கமிஷனர் வெளியே வாங்க. நீங்க கமிஷனர் ஆனேன்னு சந்தேகமா இருக்கு. ஐடி கார்டை முதல்ல காட்ட சொல்லியா? வெரி குட் கான்ஸ்டபிள், வெரி குட். இந்த ஐடி கார்டு இதே மாதிரி எல்லாரையும் செக் பண்ண. சாரி சார். எனக்கு உன்னோட நேர்மையும் கடமையில கண்ணியமும் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. டிரைவர் கிளம்பலாம். ஹலோ ஹெட் குவார்டர்ஸ், கான்ஸ்டபிள் பீடாராம சீனியர் இன்ஸ்பெக்டரா மாத்துங்க. அப்புறம் பீடாராம் கிட்ட சொல்லி லட்டு சிங்க வேலையை விட்டு எடுத்துருங்க. அவன் எதுக்கும் உபயோகப்பட மாட்டான். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன். என்ன? ஹை,
பீடாராம சீனியர் இன்ஸ்பெக்டரா ஆக்கணுமா? ஓகே சார், ஓகே. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்னடா நான் ஃபைனல்ல சைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அங்க பீடாராம் நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் வாங்குறானே. கான்ஸ்டபிள்ல இருந்து இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ல இருந்து சீனியர் இன்ஸ்பெக்டரா. பீடாராம் இங்க வாப்பா, இந்த இன்னொரு ஸ்டாரையும் எடுத்து போட்டுக்க. ஹெட் குவார்டர்ஸ் ஒன்னு சீனியர் இன்ஸ்பெக்டரா ப்ரோமோட் பண்ணிருக்காங்கப்பா. இந்த போட்டுக்க. லட்டு சிங் போயா, போய் சுட சுட சூப்பரா டீயை போட்டு கொண்டு வாயா. எஸ் எஸ். என்ன லட்டு சிங், ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா. உன்னை வேலையில இருந்து தூக்க சொல்லிட்டாங்களா ஐயா? போய் வேற ஏதாவது வேலையை பாரு. சாரி, இது ஆர்டர். நான் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த வயசுக்கு மேல நான் வேற என்ன வேலை போய் செய்ய முடியும்? நான் என்ன தப்பு பண்ணனே தெரியலையே. சீனியர் இன்ஸ்பெக்டர் பீடாராம். ஐ சாரி லட்டு சிங், ஐ காண்ட் ஹெல்ப். இங்க பாரு, ஒரு இடத்துல வேலை காலி இருக்கு. அந்த மேனேஜரோட நம்பர் தரேன், நீ வேணா போய் பேசு. இந்த கார்டை புடி, அதுல அட்ரஸ் இருக்கு. நான் அனுப்பிச்சேன்னு சொல்லி போய் ஆளை பாரு, உனக்கு வேலை கிடைக்கும். என்ன, நான் செக்யூரிட்டி ஆபீசரா? தேங்க்யூ பீடாராம் சார், ரொம்ப நன்றி. இந்த சாவி எல்லாம் பத்திரமா பாத்துக்கணும்னா இங்க வந்து யாராவது தப்பான காரியம் பண்ணுவாங்க, யாரையும் விடக்கூடாது. இன்னைக்கு தானே வந்து சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு தானே வந்து சேர்ந்திருக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. பாஸ் என்னாச்சு? வெளியில புது செக்யூரிட்டி கார்டு யாரோ வந்து உக்காந்துருக்கான். இப்ப என்ன பண்றது? பேய் மாதிரி போய் உடனே அவனை நாம பயமுறுத்தலாம். இங்க இருந்து எப்படியாவது அவனை ஓட வச்சிடலாம். ஆறு வந்துருச்சு. எப்படி உன்னை தோக்க வச்சு ஓட விட்டேன்னு பார்த்தேன். ஏய், உள்ள யாரு இருக்கீங்க? இது என்னது? ஏய், நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன், எனக்கே தெரியாம யாரா உள்ள போனது? அட கடவுளே, ஏன்பா இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாரும் இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து லூடோ ஆடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. தாயம் விளையாடுறதுக்கெல்லாம் இது ஒரு இடமா? சொல்லுங்க. நாங்க எங்க வீட்டுல உட்காந்து தானே விளையாடிட்டு இருக்கோம். நாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா இங்க உட்காந்து லூடோ ஆடிக்கிட்டு தானே இருக்கோம். என்ன 1000 வருஷங்களா இங்க தான் விளையாடுறீங்களா? நீங்க என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்கிட்ட பொய் தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லுங்க. எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் எங்க வீடு. அவனுக்கு அங்க இருக்கு பாரு வீடு. முதல் முறையா உங்களை பாக்குறேன். என் வீட்டுக்குள்ள வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். கல்லறைக்குள்ள வந்து காபி சாப்பிட்டு போலாமா? ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு காபி வேணா, ஒண்ணு வேண்டாம். பேய், பூதம். சிவா, சிவா, அங்க பேய் இருக்கு. சிவா, பேய் உள்ள இருக்கு. லட்டு சிங் சார், பேயின்லாம் எதுவுமே இல்ல. முதல்ல நீங்க என்ன பாத்தீங்களோ அதை பொறுமையா சொல்லுங்க. சிவா, இந்த இடத்துல தான் ஒரு 4 பேரு, இல்ல 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 4 பூதம் இங்க உக்காந்து தாயம் விளையாண்டதுப்பா. நான் அவங்க கிட்ட இன்னைக்கு பேசினேன். அந்த 4 பேத்துல ஒருத்தன் திடீர்னு மேல பறந்து போனான்ப்பா. அப்புறம் கிட்டக்க வந்து இதுதான் என் வீடுன்னா. லட்டு சிங் சார், அவங்க ஒண்ணும் பேய் இல்ல, அவங்க எல்லாரும் டெரரிஸ்ட். ஏன்னா அந்த சுல்தான் டெரரிஸ்ட துரத்திட்டு வரும்போது அந்த ஆள் இங்கதான் காணாம போனா. அப்படின்னா அவங்க இங்கதான் பதுங்கி இருக்காங்க. அவங்க மக்களை பயமுறுத்தி இங்க யாரும் வரவிடாம பாத்துக்கிறாங்க. அப்பதான் அவங்க இங்க பாதுகாப்பா இருக்க முடியும். இப்ப அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. பதுங்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெளியில கொண்டு வரேன். எஸ், இங்க வந்து பாருங்க. அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு கீழே தான் பதுங்கி இருக்காங்க. யாருக்கும் சந்தேகம் வராம இங்க பத்திரமா இருக்காங்க. இங்க பேயின்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னல, நான் இப்பவே அதை திறந்து அவங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வரேன். சிவா, சிவா, அவங்க மனுஷங்கள்ல பேய் தான்ப்பா, பேய் தான். எல்லாரும் அப்படியே பறந்து பறந்து போனாங்கப்பா. லட்டு சிங் சார், பேயின்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க தெளிவா நல்லா பிளான் பண்ணி உங்களை பயமுறுத்தி விட்டுருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க மட்டும் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம யாருன்னு காட்ட வேண்டாமா?
யார் அது? சுல்தான் சிங் அங்கிள், ஒழுங்கா நீங்க 4 பேரும் வெளியில வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பாஸ், இது அந்த பையன்தான் சிவா. இவன் போன தடவை நம்மள அடிச்ச அடி ஞாபகம் இருக்குல்ல? இந்த தடவை பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஓடி பையனை பார்த்தா பயப்படுறது. நாங்களே வெளியே வரோம், இரு. சிவா இது ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம 2 பேரும் இப்படியே ஊஞ்சல் அடி எல்லாரையும் அடிக்கலாம்ப்பா. ஜெய்ஹிந்த் கமிஷனர் சார், நீங்க உடனே மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கல்லறை தோட்டம் இருக்கலாம், அங்க உடனே கிளம்பி வாங்க. இங்க நடக்கிறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க. நான் எப்படி என் உயிரை கொடுத்து இந்த வேதா சிட்டியை காப்பாத்தணுங்கிறதுக்காக போராடுறேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் டெரரிஸ்ட பிடிக்க போறேன் சார். அவசரப்பட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே சார். நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு உங்களுக்கு தெரியுமே சார். ஜெய்ஹிந்த். பசங்களா, இவங்க எல்லாரையும் பிடிச்சது யாரு? கமிஷனர் சார், இத பண்ணதே எங்க இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் தான். தன்னோட உயிரை துச்சமா நினைச்சு இந்த டெரரிஸ்ட் எல்லாம் பிடிச்சிருக்காரு. அடடா கான்ஸ்டபிள் பீடாராம், உங்களுக்கு இன்னமா இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் கிடைக்கல? நான் பேடராம் இல்ல சார், நான் சிவாவோட தாத்தா. லட்டு சிங் சார் ஃபைல சைன் பண்றதுல பிஸி ஆயிட்டாரு. அதான் அவருக்கு உதவி பண்ணலான்னு நான் டெரரிஸ்ட தேடிட்டு இந்த பக்கம் வந்தேன் சார். தாத்தா நீங்களா? அப்படின்னா இவ்வளவு நாளா உங்களை தான் பீடாராம் நினைச்சுக்கிட்டு நான் கான்ஸ்டபிளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தேன். லட்டு சிங், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாரையும் பிடிச்சது யாருன்னு சொல்லேன். பீடாராம், சாரி, தவறுதலா உனக்கு ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன். உண்மை என்னன்னா ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது லட்டு சிங்க்கு. அவர் எவ்வளவு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்காரு. அவர் வேலையில இருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய பலரும் தயாரா இருக்காங்க. பரேட் கேசட். சார், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியலையே சார். இப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு சார். எப்பவுமே நான் தான் கான்ஸ்டபிள், அப்புறம் நீங்க இன்ஸ்பெக்டர் சார். கவலைப்படாதீங்க பீடாராம் அங்கிள், ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.